சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று அண்ணாமலை கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று இதுவரை 2 முறை அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். 2021 சட்டப்பேரவை தேர்தல் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை 68,553 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். அதேபோல மக்களவை தேர்தலில் 4,26,902 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அக்கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன். அதன் அடிப்படையில் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசியபோது தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின் கட்சியை வளர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். தமிழ்நாடு பாஜக பிரிவு தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளையும் செய்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றதிலும் சரி, அல்லது கட்சியின் நிகழ்ச்சிகளை கிராமம் கிராமமாக கொண்டு சென்றதிலும் சரி, அண்ணாமலையின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது என பாராட்டப்படுகிறது. 2021, 2024 தேர்தலிலும் கூட அவர் போட்டியிட்டார். அதோடு பல மாநாடுகளையும் நடைப்பயணங்களையும் கூட நடத்தினார். ஆனாலும் அது தேர்தலில் எந்த பலனையும் அளிக்கவில்லை. இதனையடுத்து பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து கட்சிக்குள் அண்ணாமலையின் ஆதிக்கம் குறைந்ததோடு செயல்பாடுகளும் குறைய ஆரம்பித்தது. இதற்கிடையே அண்ணாமலை அமைதியாக இருப்பது குறித்து விவாதம் எழுந்து வந்தது. அவரின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழத் தொடங்கியது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்த நேரத்தில் அண்ணாமலை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார் என பேசப்பட்டது. பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராகிறாரா என்ற பேச்சும் கூட அடிபட்டது. இப்படி பல யூகங்கள் சுற்றி வரும் நிலையில் அண்ணாமலை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவித்ததாகவும் தற்போது செய்திகள் வெளிவந்துள்ளது. இதற்கு காரணமாக சொல்லப்படுவது முழுக்க தேசிய பொறுப்பு ஒன்றிற்கு அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் என கூறப்படுகிறது. தேசிய அளவில் முக்கிய பதவி ஒன்று அவருக்கு விரைவில் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அது ஆட்சி ரீதியிலான பதவியாக இல்லாமல் கட்சி ரீதியாக முக்கிய பதவியாக இருக்கலாம் என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தினர். விரைவில் இதற்கான பணிகள் நடக்கும். சில மாற்றங்களுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அந்த பதவி அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது.